திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் சீர்திருத்தங்களின் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு உருவெடுத்து சாதனை படைத்தது குறித்த தொகுப்பு இடம்பெறுகிறது. நாட்டின் வளர்ச்சி பாதையில் அரசின் கொள்கைகள் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் சீர்திருத்தங்களின் ஆண்டாக மேம்பட்ட நிலையில் வரி சீர்திருத்தங்கள், உள்கட்டமைப்பு மேம்பாடு, பாதுகாப்புத்துறை வளர்ச்சி, கலாச்சாரம், உற்பத்தி, விளையாட்டு, நிதித்துறைகளில் சென்ற ஆண்டு நிகழ்த்தப்பட்ட சாதனைகள், அது குறித்த கருத்துக்களின் தொகுப்பு இதில் இடம்பெறுகிறது. நம் நாட்டின் வளர்ச்சி பாதையில் 2025ஆம் ஆண்டு இன்றையமையா வரி சீர்திருத்தங்களுடன் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்துள்ளது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வரி சீர்திருத்தங்கள் முக்கிய பங்காற்றுவதாக திருச்சி சரக்கு சேவை வரி உதவி ஆணையர் திரு சங்கர் கூறியுள்ளார். இதுவரை 5 கட்ட வரி விதிப்பாக இருந்த வரிமுறை தற்போது 2 கட்டங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. தீய மற்றும் ஆடம்பர பொருட்களுக்கு தனி வரி விகிதமாக 40% வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களான சோப்பு, ஷாம்பு, சமையல் எண்ணெய், குழந்தைகளுக்கான டயப்பர்கள், தையல் இயந்திரம், நோட்டு புத்தகங்கள் ஆகியவற்றின் விலை குறைந்துள்ளது. டிராக்டர்கள், பல்வேறு விவசாய உபகரணங்கள் ஆகியவற்றின் விலை குறைந்துள்ளது. கட்டுமான பொருட்களான சிமெண்ட், கிரானைட், செங்கல் ஆகியவற்றின் வரி சதவீதமும் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பான் மசாலா, நிலக்கரி, செயற்கை பானங்கள், ஆன்லைன் சூதாட்டம் போன்றவற்றுக்கான வரி உயர்த்தப்படுகிறது. இந்த வரி சீரமைப்பு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட இந்த 4 மாதங்களில் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயர்ந்துள்ளது. மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு சரக்கு சேவை வரி துணை புரிவதாக மதுரையை சேர்ந்த பொருளாதாரத்துறை முன்னாள் பேராசிரியர் திரு முத்துராஜா தெரிவித்தார். அதிகரித்த பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடிய ஒன்றாக ஜிஎஸ்டி அமைகிறது. விக்சித் பாரத் 2047 என்று சொல்லப்படுகின்ற வளர்ந்த இந்தியா உருவாக இந்த ஜிஎஸ்டி வருமானம் அதிகமாக இருக்கும். இந்தியாவிலே மாநிலங்களுக்கு இடையேயான பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியிலே தடைபடுகின்ற ஒன்றையும் சரி செய்வதற்கு இந்த ஜிஎஸ்டி பயன்படுகிறது. ஜிஎஸ்டி வருமானத்தை வைத்து இந்தியாவிலே பல நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சி எடுத்துக் கொண்டு வருகிறது. வளர்ச்சி வீதம் 2 இலக்காக கொண்டு போவதற்கு 6லிருந்து 8%, 8%லிருந்து 10% கொண்டு போவதற்கான முயற்சிக்கு இந்த ஜிஎஸ்டி என்பது பயன்படுகிறது. ஜிஎஸ்டி பற்றி விழிப்புணர்வு அதிகரிக்கின்ற பொழுது ஜிஎஸ்டி இன்னும் பல பலன் தக்க அதிக நன்மை தரக்கூடிய ஒன்றை அது உருவாக்கும். கட்டமைப்பு துறையில் ரயில், சாலை, விமான போக்குவரத்து, கடல்சார் பணிகள், டிஜிட்டல் என அனைத்து துறைகளிலும் பெரும் மாற்றங்களுடன் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி பதிவு செய்யப்பட்டது. சென்ற ஆண்டில் கட்டமைப்பு துறைக்கு 11 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக மத்திய அரசு முதலீடுகளை செய்துள்ளது. இதன்படி ரயில்வே துறையில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. 2025ஆம் ஆண்டில் நாட்டின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலம் பாம்பனில் உருவாக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டது. பாம்பன் பாலத்தின் சிறப்பு குறித்து திருச்சியை சேர்ந்த கட்டடவியல் பொறியாளர் திரு லோகநாதன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில், 2025ஆம் ஆண்டு இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஒரு திருப்பு முனையான அத்தியாயத்தை குறிக்கிறது. ரயில், சாலை, விமான போக்குவரத்து, கடல்சார் மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பின் ஒவ்வொரு பரிமாணத்திலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முன்னேற்றம் பாரதத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு கடல் பாலமான பாம்பன் பாலம் தமிழ்நாட்டில் ஏப்ரல் 6ஆம் தேதி நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த பாலம் 580 கோடி ரூபாய் செலவில் சுமார் 2.08 கிலோமீட்டர் நீளமும் 100 தூண்களும் கப்பல் போக்குவரத்து வழிவிட 72.5 மீட்டர் நீளமுள்ள தூக்கு பாலத்தையும் கொண்டுள்ளது. எதிர்கால விரிவாக்கத்திற்கான இரட்டை பாதைகளையும் கொண்டுள்ளது. மேலும் அதிவேக ரயில்கள் மற்றும் மின்சார ரயில்களையும் இயக்கும் வசதியுடனும் பழைய பாலத்தின் கடல் அரிப்பு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு போக்குவரத்து மற்றும் சுற்றுலாவை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் உள்கட்டமைப்பு பயணத்தில் ஒரு வரலாற்று மைல்கல்லை குறிக்கிறது. திருச்சியை சேர்ந்த பொறியாளர் திரு ஆர் சூரியபாஸ்கர், 2025இல் இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி வெறும் உடல் அமைப்புகளை தாண்டி சமூக நகர்வை ஊக்குவிக்கிறது. போக்குவரத்து, டிஜிட்டல் வலையமைப்பு, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்புகள் பின்தங்கிய பகுதிகளில் எளிமையாக்கியுள்ளது. இது பொருளாதார கருவியாக மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்தின் வலுவான ஊடகமாக உயர்ந்துள்ளது. பெருமளவு மூலதன முதலீடுகள் வேலைவாய்ப்புகளை உருவாக்கி விநியோக சங்கிலிகளை வலுப்படுத்தி பொருளாதார பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டுள்ளன. பாம்பன், செனாப் பாலங்கள் இந்தியாவின் உயர் பொறியியல்
டிஜிட்டல் திறனை உலகிற்கு நிரூபித்துள்ளது. வெளிநாட்டு முதலீடுகள் சர்வதேச ஒத்துழைப்புகளை ஈர்க்கின்றன. விக்சிட் பாரத் என்ற நீண்டகால இலக்கை நோக்கி கொள்கைகள் நகர்ந்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் தீவிரவாதத்திற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மையுடன் நாட்டின் இறையாண்மை உறுதியுடன் நிலைநாட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பு துறையில் மேற்கொள்ளப்பட்ட சாதனைகள் குறித்து திருச்சி டிடிசியாவின் துணைத் தலைவர் திரு ராஜாராம் எடுத்துரைக்கையில், இந்திய ராணுவத்துக்காக நம்மளுடைய அரசாங்கம் 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல பணம் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. 2014க்கு முன்னாடி வெறும் 3000 இருந்து 10,000 கோடிக்குள்ள இருந்த நம்மளோட ஏற்றுமதி இன்னைக்கு 1.5 லட்சம் கோடிக்கு மேல டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆகுது. அந்நிய செலாவணிக்கு நம்ம நிறைய செலவு பண்ணி வெளிநாட்டுல இருந்து வெப்பன்ஸ் அதுன்னு வாங்கிட்டு இருந்தோம். அது எல்லாமே இப்ப நம்ம உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம தயார் பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம். தற்சார்பு இந்தியாவா நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். கார்கில் போர்ல எல்லாம் பீரங்கிக்கு தேவையான குண்டுகள் கிடைக்காம நம்ம நிறைய கஷ்டப்பட்டோம். அந்த காலகட்டம் எல்லாம் போய் இன்னைக்கு இந்தியா தற்சார்பை அடைஞ்சு நம்ம வெளிநாட்டுக்கு நிறைய ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நாடா மாறி இருக்கிறது பாரத பிரதமருடைய சீரிய தலைமையில மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்னே நம்ம சொல்லலாம். இது தவிர நம்ம ஒரு ஏர்கிராப்ட் கேரியர் கட்டியிருக்கோம், INS விக்ராந்த். உள்நாட்டுக்குள்ளேயே முழுக்க கட்டப்பட்ட ஒரு விமான தாங்கி போர்க்கப்பல். அதுல கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட MSMEகளுக்கு அதனுடைய அலைடான ப்ராடக்ட்ஸ் டிஃபென்ஸ் செக்டார் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து வாங்கியிருக்காங்க. தரமான பொருட்களை நம்ம உற்பத்தி பண்ண முடியுது. இது தவிர நிறைய டெக்னிக்கல் டிரான்ஸ்ஃபர் நம்ம பண்றோம். ரஃபேல் ஜெட்னுடைய ஜெட்ஸை ஜி எலக்ட்ரானிக்கல்ஸ் மூலமா இந்தியாவில நம்ம தயார் பண்றோம். நம்மளுடைய பணம் நம்ம மக்களுக்காகவே பயன்படுது. ஒரு வெற்றி பாதையை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இதே வேகத்துல நம்ம போனோம் அப்படின்னாக்க 2035ங்கிறது உலகம் இந்தியாவுடைய வசப்படும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தீபாவளி பண்டிகை யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார பட்டியலில் இணைந்தது. தமிழகத்தின் செஞ்சிக்கோட்டை உட்பட மகாராஷ்டிர மாநிலத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 12 கோட்டைகள் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் இணைந்தது நம் நாட்டின் கலாச்சார சிறப்பை பிரதிபலிக்கின்றன. இக்கலாச்சார சிறப்புகள் குறித்து திருச்சி மக்கள் சக்தி இயக்கத்தின் மாநில பொருளாளர் திரு KC நீலமேகம் பேசுகையில், 2025 ஆண்டு கலாச்சாரத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் அரசு பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்தி வந்தது. முக்கியமாக அயோத்தி, பாரம்பரிய கட்டடக்கலை போன்ற நிறைய செயல்கள் செயல்படுத்தப்பட்டது. வந்தே பாரதின் தேசிய பாடல் 150 ஆண்டு நினைவாக 1,60,00,000 மேற்பட்ட மக்களை ஒரே நேரத்தில் பாடி நிகழ்வு தேசிய ஒற்றுமை ஆகும். அதே போல சர்தார் வல்லபாய் பட்டேல் 150வது பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. பாரம்பரியம், ஆன்மீகம், தேசிய ஒற்றுமை ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் இந்த வளர்ச்சி எதிர்கால தலைமுறைக்கு பெரிதும் ஊக்குவிக்க அமையும் என்று ஐயமில்லை. தொழில் மற்றும் பொருளாதார பிரிவுகளில் 7.8% வளர்ச்சியுடன் வேகமாக வளரும் சந்தையாகவும் உலகளாவிய உற்பத்தி மையமாகவும் உருவெடுத்து நம் நாடு சாதனை படைத்துள்ளது. இதுகுறித்து திருச்சி தேசிய கல்லூரி ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஸ்ரீ ராமச்சந்திரன் தெரிவிக்கையில், பெருந்தொற்று காலத்தில் தொடங்கி இன்று வரை நாட்டின் பல்வேறு இயற்கை வளங்களை முதலீடாக கொண்டு மேக் இன் இந்தியா, சூரிய சக்தி மின்சாரம், மின்னணு தொழில்நுட்பம், GST வரி குறைப்பு ஆகிய மத்திய அரசின் பல கொள்கைகள் பன்னாட்டு முதலீட்டாளர்களை இந்தியாவின் பக்கம் இழுத்து அவர்களின் தொழில் முதலீட்டை இந்தியாவில் அதிகப்படுத்த செய்து இருக்கிறது என்பதை உலக நாடுகள் அனைத்தும் அறியும். சிறு பெரு தொழில்களில் தொழில் முனைவோர்களுக்கான ஸ்டார்ட் அப் இந்தியா மூவ்மெண்ட் இந்தியாவில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தி உலக அளவில் இதன் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய அரசின் GST குறைப்பு, வேலை வாய்ப்பை உயர்த்துவது, சம்பள விகிதங்களை உயர்த்தி அனைவருக்கும் நல்ல தரமான வாழ்க்கை முறையை தருவதற்காக அடித்தளமாக உற்பத்தி துறை இந்தியாவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. பல்வேறு உலக நாடுகளில் உள்ள தரமான அதிவேக உற்பத்தி நுகர்வு தற்போது இந்தியாவிலும் ஏற்பட்டுள்ளது என்பதற்கு சான்றாக உற்பத்தி துறை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் வரை 6.7% உயர்ந்துள்ளது என்பது இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக திகழும். 2025ஆம் ஆண்டில் விளையாட்டுத் துறையில் சர்வதேச அளவில் சாதனை அளவாக நம் நாடு பதக்கங்களை குவித்ததோடு தடகள விளையாட்டிற்கான தேசத்தின் சீரிய அணுகுமுறையால் வரலாற்று சிறப்புமிகு வெற்றிகளையும் பதிவு செய்தது. விளையாட்டுத் துறையில் நாட்டின் சாதனைகள் குறித்து திருச்சி அரசங்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் திரு சிங்காரவேலன் பேசுகையில், இந்திய நாடு 2025ஆம் ஆண்டில் விளையாட்டுத் துறையில் சர்வதேச அளவில் அதிகமான பதக்கங்களை குவித்து சாதனை படைத்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் பெருமையும் வீரர்களின் திறமையும் உலக அரங்கில் நிலைநாட்டப்படுகிறது. இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கின்ற விளையாட்டுத்துறை வளர்ச்சியை தூண்டுகிறது. மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அமைச்சகம் நடப்பு நிதியாண்டில் 3700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. தேசிய விளையாட்டுக் கொள்கை 2025ஆம் ஆண்டிற்கு மத்திய அமைச்சரவை
ஒப்புதல் வழங்கியதன் மூலம் நம் தேசத்தை உலகளாவிய விளையாட்டுத் துறையில் உந்து சக்தியாக முன்னெடுத்துச் செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மகளிர், இளம் விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கான பாதுகாப்புகள் நிலைநாட்டப்பட்டுள்ளது. ஏழை எளிய குடும்பத்திலும் கிராமப்புறத்திலும் உள்ள குழந்தைகளும் தன் திறமையின் மூலம் இளம் வயதிலேயே ஆரோக்கியமான சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது. சர்வதேச அளவில் இந்தியாவின் கொடியை உயர்த்தி நாட்டு மக்களுக்கு பெருமை சேர்க்கிறது. வெற்றி பெற்ற வீரர்களை பார்த்து இளைஞர்களை விளையாட்டில் ஈடுபட ஊக்கமளிக்கிறது. புதிய வீரர்களை உருவாக்குகிறது. பதக்கம் வெல்வது அரசு மற்றும் தனியார் துறை முதலீட்டை விளையாட்டில் அதிகரிக்க உதவுகிறது. சிறந்த பயிற்சி வசதியையும் உருவாக்குகிறது. விளையாட்டில் சாதி, மதம், மொழி, இனம் கடந்து மக்களை ஒன்றிணைக்கிறது. விளையாட்டுத் துறையில் இந்தியாவின் வளர்ச்சியை உலகிற்கு எடுத்துரைத்து சர்வதேச அளவில் இந்தியாவின் பிம்பத்தை மேம்படுத்துகிறது. விளையாட்டுத்துறை மற்றும் எதிர்கால தலைமுறைக்கான மத்திய அரசின் அர்ப்பணிப்பு மிகுந்த செயலாக்கத்துறையை பறைசாற்றுவதாக அமைகின்றது மத்திய அரசின் செயல்கள். நாட்டின் அறிவியல் தொழில்நுட்ப பாதையில் 2025ஆம் ஆண்டு தனி முத்திரைகளை பதித்து சாதனை படைத்த நிலையில் விண்வெளித்துறை, செயற்கை நுண்ணறிவு, செமி கண்டக்டர் பிரிவுகளில் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் பல்வேறு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டன. தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்து திருச்சி தேசிய கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் பூபதி பேசுகையில், 2000களுக்கு பிறகு உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் சிப் டிசைன் சென்டர்ஸ் அமைத்தன. இன்டெல், டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள் இந்திய பொறியாளர்களின் திறமையை பயன்படுத்தி உலகத்தரமான சிப்களை வடிவமைத்தன. இதனால் இந்தியா செமிகண்டக்டர் டிசைன் ஹப்பாக மாறியது. சமீப ஆண்டுகளில் இந்திய அரசு மேக் இன் இந்தியா மற்றும் இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் செமிகண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலைகள், பேக்கேஜிங் மற்றும் மேனுபேக்சரிங் மையங்கள் இந்தியாவில் உருவாகின்றன. குஜராத், தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பெரிய முதலீடுகள் வருகை தருகின்றன. முடிவாக இந்தியாவின் அரை கடத்தி செமிகண்டக்டர் வளர்ச்சி இன்று ஆராய்ச்சியிலிருந்து உற்பத்தி வரை முன்னேறி வருகிறது. இது இந்தியாவின் தொழில்நுட்ப சுயநிறைவு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான முக்கிய அடையாளமாகும். நாட்டின் நிதித்துறை சென்ற ஆண்டு உலகளாவிய அங்கீகாரத்துடன் புத்தாக்கம், படைப்பாற்றல் திறன், தொழில்நுட்பம், சமத்துவம் போன்ற பிரிவுகளில் சர்வதேச அங்கீகாரத்தை பெற்ற நிலையில் நிதி செயல்பாடுகளால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு அஜய் ஜெயராஜ் எடுத்துரைக்கையில், 2025ல இந்தியாவுடைய வளர்ச்சி உலக அளவுல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த growthக்கு மெயின் காரணம் நம்மளோட இன்னோவேஷன் மற்றும் டெக்னாலஜி. அது நம்ம திருச்சிக்கு ரொம்ப பொருத்தம். திருச்சின்னு சொன்னா நம்ம மைண்டுக்கு வர்றது மேனுஃபேக்சரிங் மற்றும் என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் தான். இப்போ நம்ம டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்ட் மூலமாக குளோபல் லெவல்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஆர்டர்ஸ் நம்ம லோக்கல் MSMEஸ்க்கு வரைக்கும் வரப்போகுது. நம்ம BHEL மற்றும் ஆன்சிலரி யூனிட்ஸ் இப்போ டிஜிட்டல் டெக்னாலஜிஸை அடாப்ட் பண்ணி நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பெருசா மாற்றிட்டு இருக்காங்க. பிசினஸ் மற்றும் இல்ல, நம்ம தொழிலாளர்களுக்கு நலனும் முக்கியம். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO உடைய ரிப்போர்ட் படி ஒர்க்கர்ஸ்க்கான சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் 64% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. CIAல நம்ம இப்பவும் சொல்ற மாதிரி ஒர்க்கர்ஸ் சந்தோஷமா இருந்தாதான் இண்டஸ்ட்ரி நல்லா வளரும். திருச்சியில இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாரும் இந்த டிஜிட்டல் மாற்றத்தை பயன்படுத்தி நம்ம சிட்டியை ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தணும். திருச்சி ஜமால் முகமது கல்லூரி நிர்வாக மேலாண்மை துறை பேராசிரியர் திரு மகேஸ்வரன் பேசுகையில், கடந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தோம்னா உலக லெவலில் ஒரு பெரிய தாக்கத்தை இந்தியா ஏற்படுத்தி இருக்கு. ஒரு புத்தாக்கம், புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் பண பரிவர்த்தனை, புதிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறது போன்ற பல துறைகளில் இந்தியா பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. உலக லெவலில் G7 நாடுகளுக்கு இணையாக இந்தியாவும் முன்னேறி வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி G20 நாடுகள்லயும் உலக பொருளாதார பிரச்சனைகள் தீர்வு காண்றதுல இந்தியாவும் ஒரு நாடா இருக்கு. தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு 64% உயர்ந்திருக்குன்னு சர்வதேச தொழிலாளர் கூட்டமைப்பு நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உலகத்தர உயர்வுக்கு உயர்ந்திருக்கிறது. சர்வதேச நாணய நிதியம் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக. அதே மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ல ஹியூஜ் டெவலப்மெண்ட் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. மெயினா பார்த்தோம்னா ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சின்றது நாட்டில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களை மேல கொண்டு வர்றது தான். அது ஒரு பெரிய சாதனையை நம்மளுடைய இந்தியா நிகழ்த்தி இருக்கு. அதே மாதிரி உலக அளவில் கண்டுபிடிப்பு மற்றும் அங்கீகாரம் குறியீட்டு UNESCO அமைப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு 38வது இடத்தை கொடுத்திருக்காங்க கலாச்சாரம் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்காக. சோ பொருளாதாரம் ஒவ்வொரு வருடமும் நன்றாகவே உயர்ந்து வருகிறது.
இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய 2025ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களின் ஆண்டு தொடர்பான செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.